Yes, listen children. Now we are going to see 24th sum. Okay, miss. Find six rational numbers between minus 2 by 3 and 20. minus 1 by 5 by using LCM method. LCM method. LCM method na LCM na உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Least common multiple. Least common Common. multiple. சரியா? மீச்சிறு எண். மீச்சிறு எண். இங்க பாருங்க. ரெண்டு ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர்ஸ் 3 and 5 இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் மிகச்சிறிய பொது மடங்கு எது? லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா மிகச்சிறிய பொது மடங்கு. மிகச்சிறிய பொது மடங்கு எதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த 3 and 5 ரெண்டு டினாமினேட்டர்ஸில் இருக்குது பாருங்கள், இந்த நம்பருக்கு தான் நம்ம பார்க்கணும். இந்த ரெண்டு நம்பருமே ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி. நமக்கு அதுக்கு வேறு மல்டிபிள்ஸ் இருக்காது, அந்த நம்பர் மட்டும்தான் மல்டிபிளாக இருக்கும். அதுக்குள்ளே வேறு நம்பர் அடங்காது இல்லையா? 3னா 3க்குள்ளே தான் போகும், 3னா 3க்குள்ளே தான் அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும். 5னா 5 தான் டிவைட் ஆகும், வேறு நம்பர் அதுக்குள்ளே டிவைட் ஆகாது. ஸோ நீங்கள் 3 5s are 15 அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடு 3, 5 3, 5 அப்படின்னு நீங்கள் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எடுத்தோம் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டேபிளை வச்சு ட்ரை பண்ணுறீங்க. 1 3 is 3, 5ல் 3 போகாது, 5 அப்படியே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அகெயின் 5 டேபிள் வச்சு ட்ரை பண்ணுறோம். 5 டேபிள் வச்சு ட்ரை பண்ணும்போது 1 5 is 5, இங்கே 1 தான், 1ல் வந்து வேறு நம்பர் இல்லாதனால அப்படியே எடுத்துக்கிறோம். இங்கே 5 1 5 is 5, அவ்வளோதான். 1 1 வர்ற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் இல்லையா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 15 அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே மிஸ்ஸு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது, 3யும் 5ம் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாகவே எல்சிஎம் 15ன்னு எடுத்துக்கலாம். 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 15. 3க்கும் 5க்கும் எது எல்சிஎம்? 15. அது நம்ம இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பார்த்துருக்கோம். ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயும் அதே தான், 3 5s are 15. நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக சொல்லியிருக்கேன், ஒன்று ப்ரைம் நம்பராக எடுத்து சொல்லியிருக்கேன், இன்னொன்று ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சொல்லியிருக்கேன். சரியா? சரி, இப்போ நம்ம எல்சிஎம் 3க்கும் 5க்கும் எல்சிஎம் 3க்கும் 5க்கும் எல்சிஎம் 15. சரியா? 3க்கும் 5க்கும் எதுமா எல்சிஎம்? 15 மிஸ். 15. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை எடுத்துக்கிடுவோம். -2/3. -2/3 ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை எடுத்துக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை எடுத்துட்டு இந்த டினாமினேட்டர் 3 வந்து 15ல ஹவு மெனி டைம்ஸ் போகுது? ஏன்னா எல்சிஎம் தானே 15. 15ங்கிறது எல்சிஎம். எல்சிஎம்ல 15ல 3 ஹவு மெனி டைம்ஸ் டிவைட் ஆகும்? 5 times மிஸ். 5. அந்த 5ஆல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது இப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்க. -2 into 5, 5 2s are 10, minus into plus minus 2 5s are 10. நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ டினாமினேட்டர் 3 5s are 15. 3 5s are 15. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன், அடுத்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறோம். -1/5. ஓகே மிஸ். -1/5 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த -1/5 ஃப்ராக்ஷன்ல டினாமினேட்டர் என்ன இருக்கு? வாட் இஸ் 5 மிஸ். 5. இந்த 5 வந்து எல்சிஎம்ல தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் அவங்க எல்சிஎம் மெத்தடுன்னு கொஸ்டினில் கேட்டிருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எல்சிஎம் நமக்கு எத்தனை? 15. 15ல இந்த 5 ஹவு மெனி டைம்ஸ் டிவைடட்? 15 times. எஸ் 3. அந்த 3ஆல இப்போ இந்த ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். 3/3. இப்போ எனக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. நியூமரேட்டர் 1 3s are 3 மிஸ். மிஸ் 1 3s are 3 மிஸ். 3 மட்டும்தானா? 3 மட்டும்தானா? 5 3s are 15 மிஸ். ஓகே, நியூமரேட்டர்ல 3 மட்டும்தான் வருமா? நியூமரேட்டர்ல 3 மட்டும்தான் வருமா?
அப்புறம் இந்த மைனஸ் என்ன பண்றது? மைனஸ் என்னமா பண்றது? minus 3 miss. மைனஸை விட்டுறக்கூடாது. சிம்பிள் சைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் குறியீடை தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், தென் 1 3 இஸ் 3 பை 15. இப்போ நம்ம எல்சிஎம் மெத்தட் படி ரெண்டு ஃப்ராக்ஷனையும் ஒரே டினாமினேட்டராக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். சரியா? புரியுதாமா? சரி, இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இனிமே தான் இப்போதான் நம்ம எல்சிஎம் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போதான் நம்ம கொஸ்டினுக்கு போகிறோம். ஃபைண்ட் 6 ரேஷனல் நம்பர்ஸ். இந்த ரெண்டு நம்பருக்கு இடையிலையும் இந்த ரெண்டு மாற்றிட்டோம் இல்லையா, ரெண்டு ஃப்ராக்ஷன் மாற்றினதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கு இடையில 6 ரேஷனல் நம்பர்ஸ் நீங்கள் சொல்லணும். அதாவது -3/15 -10/15. இது ரெண்டுத்துக்கு இடையில என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? பிட்வீனா இடையில இந்த இரண்டு எண்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய விகிதமுறு எண்கள் 6 விகிதமுறு எண்களை சொல்லுங்க. அதை நீங்கள் நம்பர் லைனில் இமேஜின் பண்ணி சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் அடுத்தடுத்து மனசுக்குள்ளே கண்டுபிடிச்சு சொன்னாலும் சரி. பிட்வீன் அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய எண்கள். இப்போ 2க்கும் 7க்கும் இடையில் இருக்கக்கூடிய எண்கள் என்னது? 3 4 5 6 இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கும் அதாவது -3/5 -3/15 அண்ட் -10/15 ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய விகிதமுறு எண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். -4. வெரி குட் சொல்லுமா. -4 -5 -7 -8 -8 -4/15 -5 -4/15 -5 வெரி குட் -5/15 வெரி குட் -6/15 வெரி குட் அடுத்துமா வெரி குட் -7/15 -7/15 நீங்க நோட்ல எழுதிக்கிறீங்களா? எழுதினாம இருக்கோம். எஸ், இதுதான் கேட்டிருக்க क्वेश्चनக்கு ஆன்சர். தென் -8/15 தென் லாஸ்ட் என்னது? -9/15. இது நீங்க நம்பர் லைன்ல வரைஞ்சு பார்த்தாலும் இப்படிதான் நமக்கு கிடைக்கும் இல்லையாமா? இதுதான் சம். அதாவது இரண்டு விகிதமுறு எண்களுக்கு இடையில் உள்ள விகிதமுறு எண்களை மீச்சிறு பொது மடங்கு பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எல்சிஎம் மெத்தட், லீஸ்ட் காமன் மல்டிபிள் மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த லீஸ்ட் காமன் மல்டிபிளை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டினாமினேட்டர்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பருக்கும் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படி கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டு ப்ரைம் நம்பராக இருக்கிறதால நீங்கள் டைரெக்டாகவே கூட எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். சரியாமா? நம்ம எல்சிஎம் மெத்தட் படி டினாமினேட்டர் சேமாக கொண்டு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சம்? Yes, miss. Yes, okay. 25th sum பாருங்க. Anyone read the question? Yes, miss. Sarkis இருக்கியா லைன்ல? Sarkis? The subtraction between any two additional number is not commutative. Commutative. Explain. The subtraction. Yes, the subtraction between any two rational numbers is not commutative. Commutative அப்படின்னா பரிமாற்று பண்பு. தமிழ்ல commutative ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுவோம்? பரிமாற்று பண்பு. அதாவது இரண்டு விகிதமுறு எண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு விகிதமுறு எண்களும் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பரிமாற்று பண்பை இரண்டு விகிதமுறு எண்களும் நிறைவு செய்யாது. எப்ப? கழிக்கும் போது. சப்ராக்ஷன். இரண்டு விகிதமுறு எண்களை, அதாவது 2 ரேஷனல் நம்பர்ஸை எடுத்து சப்ராக்ட் பண்ணும்போது அது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எக்ஸ்பிளைன், விளக்கமாக நீ சொல்லுன்னு சொல்கிறாங்க. நம்மளை விளக்கமாக சொல்கிறாங்க. சரி, ஆக்சுவலாக காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா அதோட ப்ராப்பர்ட்டி என்னது? A minus B
is not equal to b minus a. a minus b. ஏல இருந்து b கழிக்கும் போதும் bல இருந்து a கழிக்கும் போதும் கிடைக்கக்கூடிய விடை சமமா இருக்காது. சரியா? இதுதான் commutative property. இதுதான் பரிமாற்று பண்பு. a minus b is not equal to b minus a. yes, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். a-வை வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. a is equal to 2/5. a is equal to 2/5 ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் miss please wait miss. என்னமா? miss வெளிய please wait போயிட்டு வருதுங்க miss. b is equal to b is equal to ஒரு நம்பர் எடுத்துக்கிடுவோம் 1/5. b is equal to 1/5. a is equal to 1/5, b is equal to 1/5 ன்னு நம்மளா எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ நம்ம we are going to prove. நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிடுவோம். a minus b. a minus b எடுத்துக்கிறோம். 2 minus 5 minus bங்கிறது என்னது? 1/5. 1/5 bங்கிறது 1/5. இப்போ பாருங்க டினாமினேட்டர்ஸ் சேமா இருக்குல்லமா? டினாமினேட்டர்ஸ் வந்து இங்க பாருங்க இங்க 5 இங்கேயும் 5 சேமா இருக்குது. அதனால நம்ம டைரக்டாவே சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 2 minus 1 1/5. 1 miss 5. 2 minus 1 1 1/5. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு a minus b is equal to இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம். b minus a. b வந்து என்னது? 1/5. bங்கிறது 1/5 minus aங்கிறது என்னது? 2/5. வெரி குட். 2/5. இங்கேயும் டினாமினேட்டர் சேமா தான் இருக்கு. நம்மளால சப்ட்ராக்ட் பண்ண முடியும். பட் இங்க கிரேட்டர் நம்பர் இந்த மைனஸ்ங்கிறது வந்து இந்த 2க்கு சொந்தம் இல்லையா? 2க்கு முன்னால இருக்குது. ஸோ -2 அப்படிங்கும்போது பெரிய எண்ணில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய விடைக்கு மைனஸ் தான் கொடுக்கணும். ஸோ -1/5. Okay miss. not 1/5 minus 1/5. இப்போ a minus b யும் b minus a வும் ஒன்று போல இருக்காமா? No miss. a minus b என்ன கிடைச்சிருக்கு? a minus 1. yes, very good. b minus a என்ன கிடைச்சிருக்கு? -1/5. yes, therefore 1/5 is not equal to 1/5 is not equal to 1/5 minus 1/5. That means a minus b is not equal to b minus a. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதான் a minus b வந்து b minus a satisfy பண்ணல, நிறைவு செய்யல. அதனால this is not commutative. Okay வாமா? Yes miss. Understood? Okay miss. Shall we move Yes, to the next sum? Yes miss. Yes. 26 sum. Anyone read? Prove that the multiplication of any two rational number satisfies commutative property. Prove that the multiplication of any two rational numbers satisfies commutative property. Prove that நம்ம அங்கே எப்படி நம்ம லாஸ்ட் சம் போன கணக்கில் எப்படி சப்ராக்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து என்னது? மல்டிப்ளிகேஷன். இங்கே மல்டிப்ளிகேஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம். ப்ரூவ்னா நிரூபிக்கணும். நிறுவுக. சரியா? multiplication of any two rational numbers satisfies commutative property. இங்க commutative property-ய multiplication பெருக்கல் வந்து நிறைவு செய்யும். இரண்டு விகிதமுறு எண்களுக்கு வந்து நிறைவு செய்யும். இதையும் நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சரி, இங்க ஸ்பேஸ் இருக்கிறதுனால மிஸ் இந்த இடத்துல நான் யூஸ் பண்றேன், பாத்துக்கோங்க. சரியா? Actually, listen. Can you hear me, ma? Yes, miss. Yes, ma'am. Yes. Okay. இங்க commutative property according to multiplication அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா a into b is equal to b into a வா இருக்கும். a into b a into b
equals to விகிதமுறு எண்கள்னாலே நமக்கு ஃப்ராக்ஷன்ல தான் நம்ம இருக்கணும் இல்லையா? ஆமாங்க மிஸ். a by b. சரி நம்ம இங்க a வை வந்து ஒரு ஃப்ராக்ஷனா எடுத்துக்கலாம். ஓகேங்க. a into b is equal to b into a இப்படி 3 இருந்தா into e. எஸ் 2 3s ஆனாலும் 6 தான் 3 2s ஆனாலும் 6 தான். ஆமா தானே? ஆமாங்க மிஸ். 2 3s ஆனாலும் 6 தான் 3 2s ஆனாலும் 6 தான். அதுதான் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரி Property. இங்க வந்து நம்ம a வை என்னவா எடுத்துக்கிறோம்? லாஸ்ட் சம்ல மாதிரியே a வை வந்து 2/5 னு எடுத்துக்கிறோம். a வை வந்து 2/5, b யை வந்து எப்படி எடுத்துக்கிறோம்? 1/5. லாஸ்ட் சம்ல எடுத்தோம்ல அதே மாதிரியே எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். a into b, a into b னா 2/5 2/5 சொல்லுங்க into equal to into 1/5 miss. எஸ் 1/5. ரெண்டே மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? ரெண்டே மல்டிப்ளை பண்ணா Miss 2 ones are 2 miss. வெரி குட். 5 5s are 25 miss. டிவைடட் பை சொல்லுமா? டிவைடட் பை Divided by 5 miss. 5 5s are 25. Very 25 good. miss. சரி இது வந்து நம்ம a by b a into b செஞ்சிருக்கோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, b into a எடுங்க. b into a, b என்னதுமா? 1/5 miss. Very 1/5 good. miss 1/5 into into ஆ 2/5 miss. 2/5ங்கிறது a இல்லையா? இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்க? ஸ்னேகா சொல்லுமா? Equal to ஸ்னேகா இதுக்கான ஆன்சர் சொல்லு. மிஸ் சரியா இந்த இடத்துல சிக்னலே கிடைக்கல மிஸ். டிக்கி டிக்கி கேக்குது மிஸ் வாய்ஸ். சரி நீ சொல்றத சொல்லு, மிஸ் அதை எடுத்துக்கிறேன். நீ சொல்லு, நீ ஆன்சர் சொல்லு. மிஸ் மல்டிப்ளை பண்ணுவா மிஸ். ஆமா இதை மல்டிப்ளை பண்ணி சொல்லுன்னு சொல்றேன். 1 2s are 2 miss. எஸ் 5 5s 5 5s are 25 miss. 25 அவ்வளவுதான். 2/25. இப்போ பாருங்க நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் 2/25 கிடைச்சிருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் 2/25 கிடைச்சிருக்குது. தட் மீன்ஸ் LHS equal to RHS. same answer. LHSனா என்னதுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? LHS RHSனா என்னது? Miss LHS na ஆ left hand side miss. Very good. RHS na right hand side miss. வெரி குட் வெரி குட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமா இருக்குது. சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால a into b is equal to b into a. அப்ப क्वेश्चन என்னது? prove that. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்? multiplication of any two rational numbers satisfiesனா நிறைவு செய்தது. எதை நிறைவு செய்தது? காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நிறைவு செய்தது. பரிமாற்று பண்பை பெருக்கல் நிறைவு செய்தது. ஓகேவாமா? do you understand? Okay, miss. have you copied Yes, these all? have you copied these all ma? எல்லா ஸ்டெப்ஸையும் காப்பி பண்ணிட்டீங்களா? Copy பண்ணிட்டா miss. எஸ் நாம எஸ்டர்டே எஸ்மா சொல்லுமா? Miss, please wait. வெளியே போயிட்டு வருது miss. சரிம்மா நீ கிடைக்கிற வரை கவனி, இல்லைன்னா மிஸ் எப்படியும் நான் இதை வந்து ரெக்கார்ட் தானே, இது எல்லாமே உங்களுக்கு சேனல்ல கிடைக்கும். நீங்க அதையும் பார்த்து எதெல்லாம் விட்டு போச்சோ அதெல்லாம் நீங்க அதில் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோல வந்துடும். சரிம்மா. Okay. இது தவிர எஸ்டர்டே வி மிஸ்ட் 2 சம்ஸ் இல்லையா? நேற்று 2 சம் நம்ம விட்டுட்டோம் விட்டுட்டோம் miss. ஸோ அது என்னன்னு பார்த்துருவோமாமா? அதையும் Okay miss. எந்த சம் நேற்று விட்டோம்? Miss, 17 sum. Yes. 21 no miss. Yes, very good, very good. மிஸ் 21. Very good. எல்லாரும் நல்லா 24 கான்சென்ட்ரேட்டடா கவனிச்சிருக்கீங்க. வெரி குட். கரெக்டா நம்பர் சொல்றீங்க. நான் உங்களை செக் பண்றதா கேட்டேன், கரெக்டா சொல்லிட்டீங்க. 17th சம் 21st சம் நேத்து விடுபட்டது இல்லையா? இப்ப பாருங்க 17th சம். Anyone read the question? Anyone read the question? Yes, The miss. cost The of the 1 meter right 49 by Family vary by 3 rupees. What is the cost of 207/7 liter of oil? ஓகே. காஸ்ட்னா என்னதுமா? காஸ்ட்னா
மதிப்பு மிஸ். காஸ்ட்னா விலை 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 மிஸ். விலை 1 மீட்டர் வயர் ஓகேவா, அதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1 மீட்டரோட வயர் வந்து அதோட ரேட் 49/3 rupees. அப்படின்னா வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 207/7 மீட்டர் ஆஃப் வயர்? 1 மீட்டர் வந்து 49/3 ரூபாய் அப்படின்னா இவ்வளோ மீட்டர்ஸ் 207/7 மீட்டரோட நீளமுள்ள வயரோட விலை என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. என்னம்மா செய்யணும் இதுக்கு? என்ன வரைக்கும் நம்ம பண்ணணும்? வெரி குட் ஜெனிஃபர், சொல்லு. கரெக்ட். மல்டிப்ளிகேஷன் மிஸ். வெரி குட் வெரி குட் வெரி ஸ்மார்ட். மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, எதை மல்டிப்ளை பண்ணணும்? 49/3 miss. வெரி குட் ரூபினி, வெரி குட். 207/7 மிஸ். எஸ், ரெண்டு ஃப்ராக்ஷன் நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ சாதாரண கணக்கு தான். இப்போ வந்து ஒரு பெண்ணோட ரேட் வந்து 10 rupees அப்படின்னா 5 பெண்ணோட ரேட் எவ்வளவு? 50 rupees. 5 10s are 50. சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான். ஆனால் இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கிறனால, விகிதமுறை என்ன இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயந்துடக்கூடாது. இது என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது, நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்லாம் நீங்கள் பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. எஸ், நார்மல் ஃப்ராக்ஷன் தான். நான் அந்த ஃப்ராக்ஷன் தான் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர், இஃப் வி கேன் சிம்பிளிஃபை, இஃப் வி கேன் கட் த நம்பர்ஸ், இஃப் வி கேன் கட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அப்படின்னா வி கேன் கட் இட். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லலாம் நிறையா பார்த்துருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இங்கே பட் சேம் டேபிள் ஒரே வாய்ப்பாடு போகுது அப்படின்னா பகுதியும் தொகுதியும் நம்மளால் கட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எந்த எண்ணை கட் பண்ணலாம்? 49/3 தொகுதியிலையும் பகுதியிலையும் ஒரே வாய்ப்பாடு அடங்கணும். ஒரே 3 டேபிள் எதையுமா? Miss 7 7s are 49 miss. வெரி குட் வெரி குட். ரூபினிக்கு கிளாப் பண்ணுங்க. ரூபினிக்கு கிளாப் பண்ணுங்கம்மா. வெரி குட் வெரி குட். பார்த்தாலே தெரியலையா? 7 7s are பாருங்க. 1 7 is 7, 1 7 is 7, 7 7s are 49. ரூபினி said very correct. நெக்ஸ்ட் வேற இன்னும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, 1 3 is 3. இந்த நம்பர்ல பாருங்க 20 எடுத்துக்கோங்க. 6 3s are 18. மீதம் எத்தனைமா இருக்கு? 20ல 18 போயிடுச்சுன்னா 2 இங்க வேற 7 இருக்கு. 27. அப்ப 27ல 9 3s are 27. 27. Understood? Okay miss. Miss. Yes miss. இப்படி தான் நீங்க வந்து டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். டேபிள் போகுதா அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்க, மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்குது? 7 × 69 இருக்கா? 69 இருக்கு. டினாமினேட்டர்ல 1 × 1 1 தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை எனக்கு கிடக்குன்னு மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கம்மா பார்க்கலாம். 7 × 69 கையில நோட் வச்சிருக்கீங்கல்ல? நோட் 7 6 42 எனக்கு கிடக்குன்னு எனக்கு மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. யார் கரெக்டா ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பாப்போம். 7 × 69 யாரு கரெக்டா சொல்றீங்க பாப்போம். மிஸ் Is 407 473. 73 83 Miss 483 miss. எஸ், ரூபினி கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட. ஜெனிஃபர் செட் கரெக்ட். அவசரம் இல்லாம பதட்டம் இல்லாம பண்ணணும். 483 rupees. இது என்னதுமா? காஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்ப இது என்னது? rupees. Rupees miss. Yes. Okay. Do you understand this sum? ரெண்டு Yes, ஃபிராக்ஷனை மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் டேபிள் ஒரே வாய்ப்பாடால கட் பண்றோம். அவ்வளவுதான். Okay. சரியா? நெக்ஸ்ட் sum. Okay, Move miss. to the 21st sum. 21 miss. Yes. 21. miss. பாருங்க, ரைட் இன் அசெண்டிங் ஆர்டர் -7/25, -3/20, -8/15, -11/30.
எந்த ஒரு ஃப்ராக்ஷனையும் விகிதமுறு எண்களையும் ரேஷனல் நம்பர்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுதுறதா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள் கம்பேர் பண்ணும்போது டினாமினேட்டர்ஸை நம்ம சேமாக கொண்டு வரணும். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும், இல்லைன்னா அந்த கணக்கை நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது, ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுத முடியாது. சரியா? இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொடுத்துருக்கிற இந்த விகிதமுறு எண்களை ரேஷனல் நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்னா என்னப்பா? அசெண்டிங் ஆர்டர் வரிசையாக ஏறு வரிசையா இறங்கு வரிசையா? ஏறு வரிசை. ஏறு வரிசை. ஏறு வரிசையாக சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. ஏறு வரிசை ஏறு வரிசை இறங்கு வரிசை. இறங்கு வரிசை பாருங்க. அசெண்டிங் ஆர்டர்னா ஏறு வரிசை, டிசெண்டிங் ஆர்டர்னா இறங்கு வரிசை. இறங்கு வரிசை. சரியா? மறந்துட்டீங்களா லீவ்ல? மிஸ் No, ஞாபகம் miss. இருக்குது மிஸ். சரி, ஓகே. அசெண்டிங் ஆர்டர்னா ஏறு வரிசை, ஏறு வரிசை. ஏறு வரிசை இறங்கு வரிசை மிஸ். டிசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னா இறங்கு. ஓகே ஓகே, வெரி குட். ஸ்னேகா செட் கரெக்ட். ஸ்னேகா கரெக்டாக சொன்னா. சரிம்மா, இப்போ நம்ம இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையும் சேமாக கொண்டு வர போகிறோம். அது இப்படி கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடை சூஸ் பண்ணலாம். 25, 20, 15. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா மிஸ் கொஞ்சம் எழுதுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 25, 20, 20, 15, 30. 30. சரி, 13. Yes, miss. இதை பாக்ஸ் போட்டுக்கோங்கம்மா. பாக்ஸ் போட்டுக்கிறோம். எந்த டேபிள் வச்சு நம்ம இந்த 4 நம்பரை டிவைட் பண்ணலாம்? 5 table miss. வெரி Five குட். table miss. 5 டேபிள். 5 டேபிள் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். Miss, 5 5 25 25ல 25ல 5 5 5 25 miss. ஓகே. 20ல 25. 5 are 20 miss. எஸ் 4 5 5 20 20. வெரி குட். அடுத்து 3 5 are 15 miss. எஸ் வெரி குட். 3 5 3 5 50 miss. நெக்ஸ்ட் 6 5 are 30 miss. எஸ் 6 5 6 5 30 miss. 30. வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்து பாக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ இந்த நம்பர்ஸ்ல எந்த நம்பர் வச்சு நம்ம இங்க ட்ரை பண்ணலாம்? இங்க எந்த நம்பர் வச்சு ட்ரை பண்ணலாம்? 5 miss. ஆ No miss. 3 டேபிள் வச்சு ட்ரை பண்ணுவோமா? 3 டேபிள் வச்சு 3 table miss. 5ல வந்து 3 போகாது, 5 அப்படியே எழுதிக்கிறோம். 4லயும் போகாது, 4 அப்படியே எழுதிக்கிறோம். 3 டேபிள்ல வந்து 1 3 is 3. இங்க வந்து 2 3s are 6 miss. 6. நெக்ஸ்ட் பாருங்க 2 டேபிள் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இங்க 4லயும் 2 இருக்கு, 2லயும் 2 இருக்கு இல்லையா? Please shoot miss. இப்போ 2 டேபிள் 5ல வந்து போகாது, 5 அப்படியே வச்சுக்கிறோம். இங்க 4ல வந்து 2 2s are 4, 1 அப்படியே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அகைன் 1 1 2 is 2. ஒரு ரெண்டு. சரி, இனி அவ்வளவுதான். இனி இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 5 into 3 எவ்வளவுமா? 5 3s are 5 3s are 5 3 15. 5 3s are 15 miss. 15. 50 miss. 15 into 2, 15 2s are எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்றோம். 50 2s are 30 miss. 30 miss. 30 miss. 30 into 5, 30 into 5, 5 miss. Miss, net நடிக்க 30 into 5. 150 miss. 150 miss. Very good. 150 into 2, 150 into 2, 300 miss. 300 miss. 300. இந்த 300 எடுத்துப்போம். That is the LCM. இதுவும் LCM மெத்தட் மாதிரி தான் இல்லையா? 300 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த 300ல இப்போ ஒவ்வொரு ஃப்ராக்ஷனாக எடுங்க. ஃபர்ஸ்ட் -7/25 எடுத்துக்கிடுவோம். -7/25 ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிடுவோம். -7/25 எடுத்துட்டு இந்த 25 இந்த 300ல எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகுது? Yes, miss. ஒவ்வொரு டினாமினேட்டரா பார்க்கணும். இந்த 25 300ல நீங்க டிவைட் பண்ணி பார்த்து சொல்லணும். 12 டைம்ஸ் போகும். சரியா? How many times?
12 டைம்ஸ் போகும். போகுமே 12 25 ஆர் 300. ஸோ அந்த 12ஆல் மேலே கீழேயும் நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? -84 by 300. 100 miss. ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை மாற்றிட்டோம். 300 சேம் ஃப்ராக்ஷனுக்கு சேம் டினாமினேட்டர் கொண்டு வர போகிறோம் எல்லாத்தையும். இப்போ அடுத்த ஃப்ராக்ஷன் எடுங்க. 3 by -3/20 -3/20. இப்போ இந்த 20 இந்த 300ல எவ்வளோ டைம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். எவ்வளோ டைம்ஸ்மா இருக்கும்? 300ல எவ்வளோ டைம்ஸ் இருக்கும்? 15 times miss. வெரி குட் வெரி குட். 15 டைம்ஸ். அந்த 15ஆல மல்டிப்ளை அண்டு டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது மேலே நியூமரேட்டரில் 3 5s ஆர் இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 15s ஆர் 45 45 miss. 3 15s ஆர் 45 by 300. சரியா? நீங்கள் சம் எழுதிட்டே வாங்கம்மா. அடுத்த மூணாவது ஃப்ராக்ஷன் மிஸ்ஸுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால இங்கே எழுதுறேன். சரியா? -8 by தேர்ட் ஃப்ராக்ஷன் -8 by 15 எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 15 இந்த 300ல எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? 15 300ல எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? 20 டைம்ஸ் இருக்கு. சரியா? 20 times. 300. எஸ் 20 by 20. இப்போ நியூமரேட்டரே மல்டிப்ளை பண்ணுங்க. -8 into 20 minus into plus minus 8 into 20 160 160 by 300. இப்போ லாஸ்ட் ஒன்லி ஒன் மோர் ஃப்ராக்ஷன், ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் மட்டும் மீதா இருக்குது இல்லையா? இதை நான் ரப் பண்ணிடுறேம்மா. இதை நீங்கள் எல்லாம் எழுதிட்டீங்களா? ரப் பண்ணிடவா? எழுதிட்டேங்க மிஸ். எஸ். சரிங்க மிஸ் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃப்ராக்ஷன் பாருங்க. -11/30 -11/30. இந்த 30 டினாமினேட்டர் பார்க்குறோம். இந்த 30 300ல எவ்வளோ டைம்ஸ் இருக்கும்? 10 டைம்ஸ் இருக்கும். டக்குன்னு சொல்லுங்க. 30 300ல எவ்வளோ டைம்ஸ் இருக்குது? 10 times miss. இப்போ 10 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்குது நமக்கு? நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ண என்னமா? -100 minus 11 into 10 minus 110 by 30 into 10 by 300. இப்போ எல்லா ஃப்ராக்ஷனையும் சேம் டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டோமா? இங்கே பாருங்க. -84 by 300 -45 by 300 -160 by 300 -110 by 300. இதை இப்போ எல்லாமே சேம் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால நம்ம கம்பேர் பண்ணலாம். இதை சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணுக்கு நம்ம எழுதிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் சிறிய எண் எதுமா? இந்த நாளத்துல ஃபர்ஸ்ட் சிறிய எண் எது? which is the least one? miss minus 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 miss minus minus 8 by 50 miss இல்ல miss நீங்க minus 60 இந்த நம்பரை சொல்லுங்க. நம்ம மாத்தி இருக்கோம் இல்லையா? அந்த நம்பர்ல கண்டுபிடிச்சு சொல்லுங்க. minus 60 miss -60யா 160யா? -160 by 300 miss. ஏன்னா மைனஸை பொறுத்த மட்டும் இருக்கிறதுலே பெரிய எண் தான் சிறிய எண் இல்லையாமா? ஸோ -160 by 300 கம்பேர் பண்ணுறோம். -160 by 300. அதுக்கு அடுத்தது என்னது? minus 110 by 300 by 300 miss. அடுத்தது -84 miss வெரி குட் வெரி குட் by 300 miss. -84 by 300. 300. லாஸ்ட் என்னதுமா? அடுத்து லாஸ்ட் வந்து -45 by 300 miss. வெரி குட் வெரி குட். -45 by 300. 300. சரி, இப்போ அந்தந்த நம்பருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்தந்த நம்பரை நம்ம வந்து எடுத்து எழுத போகிறோம். இப்போ 160 by 300க்கு என்னது? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 8 -8 by 15. ஸோ அதை எழுதிடுறோம். இப்போ தான் நம்ம எழுதுகிறோம். அசெண்டிங் ஆர்டர் படி கொடுத்துருக்கிற கொஸ்டினில் இருக்கக்கூடிய சம்ஸை எழுதுகிறோம். -8 by 15 இஸ் லெஸ் தேன். அடுத்தது என்னதுமா? 110. இதுக்குரியது எழுதுங்க. -110 க்குரியது. -11 by 30 miss. வெரி குட். -11 by 30. அடுத்தது
அடுத்தது வந்து மிஸ் less than -3 -7 minus -7/25 மிஸ். minus 7 by 25 மிஸ். is less than அடுத்தது லாஸ்ட் ஒன் மிஸ் -3 minus 3/20 Minus 20 மிஸ். yes minus 3 by 20 miss. 20. Now have you understood this sum? Do you Yes, understand miss. this sum ma? Sorry ma. Yes miss. We have completed worksheet 1 இல்லையா worksheet 1ல இருக்கிற எல்லா sumsum complete இல்ல பண்ணிட்டோம். சமி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். Tomorrow let we start worksheet number 2. Okay va? Okay miss. Okay, miss. Okay, do you understand all these sums? Yes miss. Yes, miss. Do you have any doubt ma? No miss. No, சரி. miss. இப்போ நீங்க வந்து ஹோம்வொர்க் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷீட் 1 அதில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நீங்கள் நோட்டில் எழுதி எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க. Okay miss. எப்படி Miss, நீங்கள் எத்தனை மேத்ஸ் sum, miss? நம்ம டோட்டலாக 26 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஒர்க் ஷீட்டில் 26 கணக்கு இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் மிஸ். ஆமாம், எல்லா சம்ஸையும் அந்த ஒர்க் ஷீட்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே அந்த கொஸ்டினை வந்து பார்த்து எழுதி ஒர்க் புக்லேயும் எழுதுங்க, ஒர்க் புக்லேயும் எழுதுங்க, கிளாஸ் ஒர்க்லேயும் எப்படி நீங்கள் கிளாஸில் எழுதுவீங்க அதே மாதிரி கிளாஸ் ஒர்க்லேயும் எழுதி அழகாக கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதி கோடு போட்டு எனக்கு அழகாக ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க வாட்ஸ்அப் Okay, குரூப். சரிங்க மிஸ். சரியாம்மா? நான் அதில் சரிங்க, கரெக்ஷன் miss. பண்ணிடுறேன். ஓகேவா? பாய் சரிங்க மிஸ். பாய் Bye சில்ட்ரன். miss. Bye, Yes, miss. ma, Good bye. night, miss. Yes, bye. Good Good night, night. miss. Good night, dear. Only Good 1 night, minute more. இல்லையா? இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. ஓகே. ஆமாங்க miss. அதான் மிஸ். ஸ்னேகா என்னாச்சு போயிட்டா? சார்கேஸ் கூட வந்தான் இல்லையா? அவனு போய். எப்பயோ போயிட்டாங்க மிஸ். எஸ்மா. சரி, வெளியிலலாம் எங்கேயும் போகாதீங்க. ஜெனிஃபர் சேஃபா மட்டும்தான் இருங்க. வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாதீங்க. சரிடா செல்லம்? வெளியே எங்கேயும் போகக்கூடாது. ஆ? சரிங்க மிஸ். ஓகே. சரிங்க, miss. பாய் பாய். குட் Bye நைட். miss. ஆ, ஓகே. Good night miss. Bye, miss. பாய்டா செல்லம். பாய்.